வன்முறை பண்றதுக்கு பிரச்சனை பண்றதுக்குலாம் நாங்க போனோம். நீங்க வந்து அதிகாரத்துல இருப்பீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார், நீங்க கேள்வி கேக்குறீங்க. இந்தியால வந்து இது எப்படி சார் 97% அதிகாரத்தை எப்படி சார் 3% இவ்வளவு பயங்கரமா டாமினேட் பண்றீங்க சார்? நான் டாமினேட் பண்றீங்க. நான் கை கொடுக்கணும். கை கொடுங்க. கொடுக்க முடியாது. பார்லிமெண்ட்ல இருந்து டாமினேட் பண்றீங்க. நான் டாமினேட் பண்ணி தான் கை கொடுப்பேன். நான் டாமினேட் பண்ணல. சரி ஓகே. பிரதமர் மோடி ராமர் கோயிலுக்கு விடல. என்னது? ராமர் சிலை ஏன் தொடரல? பிரதமர் யார் சொன்னா? தொடரல. இப்போ வீடியோ காமிக்கவா? யார் சொன்னா? ப்ரூஃப் இருக்கு. காமிங்க காமிங்க. எடுத்து காமிச்சிருங்க. காமிங்க. அது நாலு உலகமே பார்த்து காமிங்க சார். என்ன சூத்திரர் மோடி? யாரு மோடி? சூத்திரனா இருக்கட்டும், அப்படி யாருக்கு சப்போர்ட் பண்றா நீங்க சொல்றீங்க? அத உங்களுக்கு தான் வேலை பாக்குறாங்க. இப்போ நீங்க என்ன ஓபிசி எஸ்சி எஸ்டி ல அடிமையா வேலை பார்க்கணும் விரும்புறீங்க? சத்தியமா நான் நினைக்கல. நான் சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்றீங்க. ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏன் உள்ள விட மாட்டீங்க? என்னது? ஜனாதிபதி திரௌபதி முர்மு இருக்காங்க, அவங்களே கோயிலுக்கு விட மாட்டீங்க? பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு. சார் சார் நீங்க கோயிலுக்கு விட மாட்டீங்க. நீங்க போய் பாத்தீங்களா? உள்ள போட்டோ இருக்கு. நீங்க பாத்தீங்களா? முதல்ல அவங்க போட்டோ மாஃபியா பண்ணுங்க. ரயில்வே துறை அமைச்சர் நீங்க நேரா போய் பாத்தீங்களா? ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ள போயிட்டாரு. நேரா போய் பிராமணரா? நீங்க நேரா போய் மோடிஜியும் எங்க பிரதமர் அவரு? எங்க பிரதமர் மோடிஜி? கேள்வி கேட்டு எங்க தலைவர் மோடிஜி யாரே பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அந்த தமிழ் முறைப்படி பண்ணி நீங்க உங்க முருகருக்கு நீங்க தமிழ் முறை பண்ணிட்டீங்க. நான் என்ன கேள்வி கேட்க? நாங்க பண்ணோம், எங்க திமுக அரசு பண்ணுச்சு. கனிமொழி அம்மா போய் பண்ணாங்க. அத கனிமொழி வந்தாங்க. அம்மா வந்தாங்கல்ல, உள்ள நின்றாங்க. அம்மா அவங்க வந்து ஆலோசனை பண்ணாங்க. அம்மா தேசியம் எங்க இருக்க சிதான் சார் இருந்தாங்க. கனிமொழி மேடம் வந்து கலசம் தூக்குனாங்களா? தூக்க விட மாட்டீங்களா நீங்க? சந்தனம் இருக்குல்ல, உள்ள இருந்து தெரிக்கிறீங்க. இப்ப தெரிக்கிறீங்க சந்தனம். அது கேரளால. ஐயோ, நீங்க இங்கே பண்றீங்க. எங்க சொல்லுங்க. ப்ரூஃப் மட்டும் பண்றீங்க. ப்ரூஃப் காமிங்க சார். பண்றீங்க. ப்ரூஃப் காமிங்க சார். சொல்ல கேளுங்க. எந்த கோவில்ல இப்படி தெளிச்சா? காஞ்சி மடத்துல காஞ்சி மகாபெரியவா இருக்கார்ல, சேந்திரன். ஆமா. அவர் ஏங்க தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி புடவை தூக்கி போடுறாரு? கிரிக்கெட் மேட்ச் நடஸ்டார் சொன்னாங்களா? சூத்திர ஹிந்து பிராமணன். ஒரு நிமிஷம். எந்த சூத்திரன் உள்ள போல? பெரியவா மடத்துல உள்ள போவீங்க. சேர போட்டு உட்கார. சேர போட்டு உட்கார வைக்கல. உங்களை யார் சொன்னா? போட்டோ கொடுங்க எனக்கு. நீங்க போட்டோ கொடுங்க. எலுமுருகன் கீழ உட்கார்ந்திருப்பாரு. அவர் சொன்னாரு. அவரோட அவருக்கு இருக்கிற மரியாதை கூட உங்களுக்கு இல்லங்க. அவர் பெரியவாளை மதிச்சு உட்கார்றாருங்க. ஓகேவா? நான் அவர் சொன்னாரு. அண்ணாமலை சொல்றாரு, அவர் மரியாதை நிமித்தமா பிராமணர் முன்னாடி முதலமைச்சரா இருந்தாலும் கீழ தான் உட்காரணும்ன்றாரு அண்ணாமலை. ஆமா, அவர் சொன்னது உண்மைதானே? இன்னும் தப்பு. என்ன தப்பு? எங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து பிராமணர் முன்னாடி கீழ உட்கார்றதா? நாங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் முதலமைச்சர் பிராமணர் முன்னாடி கீழ உட்கார்றோம். நீங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் நீங்க என்ன பண்ணீங்களா? ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க? தெரியுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒத்துக்கிறீங்க. இன்னொன்னு வாங்கி கொடுங்க சார் பாப்போம். 12 வருஷமா உங்க அவாக்கு தான் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. என்னது? உங்க அவாளுக்கு தான் கவர்மெண்ட் நடந்துட்டு. எவாளுக்கு? பிராமணத்துக்கு. இந்த அவாளுக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணானே. நான் சொல்றேன். ஐயா என்ன பண்ணீங்க? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப எத்தனை கோயில் நடத்தி இருக்கோம். பாராட்ட மனசே வர மாட்டேங்குது. நான் ஏன் பாராட்ட மனசு இல்லன்னு சொல்றேன்? திமுக அரசு தான் பாராட்டுங்க, முதலமைச்சர் பாராட்டுங்க. இந்த வீடியோல சொல்லுங்க. இன்னைக்கே சொல்றேன் சார். இன்னைக்கு வீடியோ அனுப்பிச்சு. கலைஞர் அவர்கள் திருச்செந்தூர்லயும் மற்றும் திருப்பரங்குன்றத்திலையும் அந்த கிட்டத்தட்ட ஆஞ்சநேய கோயில் ஏகப்பட்ட கும்பாஷம் பண்ணதுக்கு பிராமணர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய போஸ்ட் இருக்கிறவங்க எவ்வளவு தப்புகள் பண்ணாங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க. சில விஷயங்கள் பிராமணர்களுக்கு கேவலப்படுத்தாதீங்க. தமிழ் முறைப்படி நடக்கணும்னா தமிழ் முறைப்படி அந்த கோயில் நடக்கட்டும். போட்டுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஜாதியை ஒழிக்க நீங்க முயற்சி எடுக்காமல் ஜாதி ஒழியாத உங்க ஜாதி நீங்க மொழி முடிச்சு முதல்ல எடுங்க. நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் உருவாக்கி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நிமிஷம் நான் சொல்ற கேளுங்க. கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வன்முறை பண்றதுக்கு பிரச்சனை பண்றதுக்குலாம் நாங்க போனோம். நீங்க வந்து அதிகாரத்துல இருப்பீங்களா? சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க கேள்வி கேக்குறீங்க. இந்தியால வந்து இது எப்படி சார் 97% அதிகாரத்துல எப்படி சார் 3% இவ்வளவு பயங்கரமா டாமினேட் பண்றீங்க சார்? நான் டாமினேட் பண்றீங்க. நான் கை கொடுக்கணும். கை கொடுங்க. கொடுக்க முடியாது. பார்லிமெண்ட்ல இருந்து டாமினேட் பண்றீங்க. நான் டாமினேட் பண்ணி தான் கை கொடுப்பேன். நான் டாமினேட் பண்ணல. சரி ஓகே. இட ஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் பார்லிமென்ட் நான் ரெக்கார்ட் கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம். 97% 3% டாமினேட் பண்றீங்க. கொடுங்க. அது ஏங்க விட மாட்டீங்க? ஒரு நிமிஷம். ஓபிசி பிராமணன், ஒரு பிராமணன் ஒதுக்கீடு எவ்வளவு இடத்துல இருக்கு? சரி, பிரதமர் மோடி ராமர் கோயிலுக்கு விடல. என்னது? ராமர் சிலை ஏன் தொடரல? பிரதமர் யார் சொன்னா? தொடரல. இப்போ வீடியோ காமிக்கவா? யார் சொன்னா? ப்ரூஃப் இருக்கு. காமிங்க காமிங்க. எடுத்து காமிச்சிருங்க. காமிங்க. அது நாலு உலகமே பார்த்து காமிங்க சார். என்ன சூத்திரர் மோடி? யாரு மோடி? சூத்திரனா இருக்கட்டும், அப்படி யாருக்கு சப்போர்ட் பண்றா நீங்க சொல்றீங்க? அதான் உங்களுக்கு தான் வேலை பாக்குறாங்க. இப்ப நீங்க என்ன ஓபிசி எஸ்சி எஸ்டி ல அடிமையா வேலை பார்க்கணும் விரும்புறீங்க? சத்தியமா நான் நினைக்கல. நான் சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்றீங்க. அதான் நீங்க சரியான பிராமணருங்க. நான் பிராமணனுக்கு பிராமணத்துவனுக்கு என் பிராமண சமூகத்துக்கு
நான் சப்போர்ட் பண்றேன், சரி. அவ்வளவுதான். இன்னும் ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏன் உள்ள விட மாட்டீங்க? என்னது? ஜனாதிபதி திரௌபதி முர்மு இருக்காங்க, ஆமா. அவங்களையும் கோயிலுக்கு விட மாட்டீங்க? பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு சார் சார் நீங்க கோயிலுக்கு விட மாட்டீங்க, நீங்க போய் பாத்தீங்களா? உள்ள போட்டோ இருக்கு, நீங்க பாத்தீங்களா? முதல்ல அவங்க மாஃபியா பண்ணுங்க. ரயில்வே துறை அமைச்சர் நேரா போய் பாத்தீங்களா? ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ள போயிட்டாரு. நேரா போய் பிராமணர். நீங்க நேரா போய் மோடிஜியும் எங்க பிரதமர் அவரு, எங்க பிரதமர் மோடிஜி. கேள்வி கேட்டு எங்க தலைவர் மோடிஜி யாரையும் உள்ள யார் எந்த தலைவர்? மோடிஜி ஏன் உள்ள விடல? நீங்க தலைவனை ஒத்துக்கிறீங்களா? எங்க நாட்டோட பிரதமர், நாட்டோட பிரதமருங்க. கை கொடுங்க இப்போ. நாட்டோட பிரதமருங்க. உங்க தலைவனை நீங்க ஒத்துக்கிறீங்களா? சந்தோஷம் படுவீங்க. உங்க தலைவர் நான் சூத்திரன் ஏத்துக்கிட்டேன்ல, சந்தோஷம். நான் பிராமணன் நான் ஏத்துக்கிட்டேன்ல. சொல்லுங்க. இப்ப திரௌபதி முர்முவும் மோடிஜி ஏன் கோயிலுக்கு விட மாட்டீங்க? ரொம்ப சங்கடமா இருக்கு. விடாம இருந்தா எங்கால அவங்க எங்கால நீங்க வருத்தமா இருக்கு. ஓபிசி எஸ்சி எஸ்டி பிராமணன் அவங்க 2 பேரும் உடலன்னு நீங்க போய் பாத்தீங்களா? போட்டோ காமிக்கிறேன். போட்டோ வச்சு நானும் தான் போட்டோ காமிக்கிறேன். அப்படி பார்ப்போம் வச்சீங்கன்னு சொல்லிட்டு நானும் காமிக்கிறேன். தடுக்குறேன். அப்படி ஒரு நிமிஷம் போக கூடாது. முர்மு போக கூடாது. தடுக்கிறத நீங்க பாத்தீங்களா? தலைவரே போட்டோ இருக்கு, போட்டோ காமிங்க. நான் உங்களுக்கு உள்ள போடுறீங்க, நான் வீடியோ காமிக்கிறேன். உள்ள தொட்ட ராமரை தொட்ட மோடி போய் தொட்டு பூஜை பண்ண வீடியோ காமிக்கிறேன். முடிஞ்சா டெலிகாஸ்ட் பண்ணுங்க. சரி, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சும்மா வந்து பேசி கேளுங்க. நம்ம திக திராவிட முன்னேற்ற கழகம், பெரியாரி, அம்பேத்கர், மார்க்சிய தோழர்கள் இருக்கும்ல, எங்க ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலுக்கு விடுங்க. அவர் நான் தொட்டு கும்பிட்டுக்கிறேன். உங்களை யாரும் விட மாட்டாங்க. தயவு செய்து விடுங்க. வாங்க போலாம். விடுவீங்களா? வாங்க போலாம். ஸ்ரீரங்க ரங்கநாதரும் தொட்டு சார் போலாம். வாங்க சார். ஏற்பாடு பண்ணுவீங்களா? ஏற்பாடு பண்றேன் சார். ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க சார். அடுத்த வாரம் பண்றோம். நம்ம எந்த ஸ்ரீரங்கத்துல பண்றோம் சார். எந்த கோவில்லையும் யாரும் உள்ள போய் தொடர்றது எவனுக்கும் அதிகாரம் தொடரலாம். இன்க்ளூட் எனக்கு கூட அதிகாரம் கிடையாது. ஆமா, அங்க படிச்சவன் அவன் உள்ள போவான். இதேதான் சொல்லிட்டு இருக்கேன். திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடந்தது. நான் பிராமணனுக்கு எதிர்ப்பாதான் பேசுறேன். நடத்துனது சந்தோஷம். நீங்க நடத்துனதுனா வேற லெவலு. 300 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. நாடாடி ஐயா, இது உங்களுக்காக பண்ண எங்களுக்காக ஒரு நிமிஷம். தமிழ் முறைப்படி பண்ணிட்டேன்னு சொல்றீங்கல்ல, அந்த தமிழ் முறைப்படி பண்ணி நீங்க உங்க முருகருக்கு நீங்க தமிழ் படி பண்றீங்க. நான் என்ன கேள்வி கேட்க, நாங்க பண்ணோம், எங்க திமுக அரசு பண்ணுச்சு. கனிமொழி அம்மா போய் பண்ணாங்க. அத கனிமொழி வந்தாங்க, வந்தாங்கல்ல, உள்ள நின்றாங்க. அவங்க வந்து ஆலோசனை பண்ணாங்க. தேசியம் எங்க இருக்க சிதான் சார் இருந்தாங்க. கனிமொழி மேடம் வந்து கலசம் தூக்குனாங்களா? தூக்க விட மாட்டீங்களா? நீங்க நாங்க தூக்க விட மாட்டோம். நாங்க சொன்னோமா? நீங்க நீங்க உள்ளே வர மாட்டீங்களா? இப்படி தெளிப்பீங்க. நீங்க உள்ளே வர மாட்டீங்களா? உள்ள வராமையே நீங்க வந்து என்ன உள்ளீங்களா? கர்ப்ப கிரகத்துக்கு பிராமணனுக்கு அலோட் கிடையாது. ஒரு நிமிஷம் சார், நான் என்ன சொன்ன முன்னாடி, எல்லா பிராமணர் சந்தனம் இருக்குல்ல, உள்ள இப்படி தெரிக்கிறீங்க, இப்படி தெரிக்கிறீங்க சந்தனம். அது கேரளால. ஐயோ, நீங்க இங்கே பண்றீங்க. எங்க சொல்லுங்க. ப்ரூஃப் மட்டும் பண்றீங்க. ப்ரூஃப் காமிங்க சார். பண்றீங்க. ப்ரூஃப் காமிங்க சார். சொன்ன கேளுங்க. எந்த கோவில்ல இப்படி தெளிச்சா? காஞ்சி மடத்துல காஞ்சி மகாபெரிவா இருக்கார்ல, ஜெயேந்திரர். ஆமா. அவர் ஏங்க தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி புடவை தூக்கி போடுறாரு? கிரிக்கெட் மேட்ச் நடஸ்டாரோ? அவருக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, சாஸ்திரப்படி அவங்க மகா காஞ்சி காமகோடி பீடாதிபதியா இருக்கும் போது அவங்களுக்கு நியம நிஷ்டி எல்லாம் இருக்கு. சரிங்களா? அந்த நியம நிஷ்டி அவங்க ஃபாலோ தான் பண்ணுவாங்க. நித்திய பூஜை பண்றாங்க, 6 கால பூஜை பண்றாங்க. அவங்க தூக்கி எல்லாம் போடலையே, நீங்க கொடுத்தத பாக்கல, தூக்கி அப்படி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். எப்படி சுப்பிரமணியம் சொல்லுவீங்களா? நாங்க வாங்கிக்கணுமா? எங்க சுப்பிரமணிய சுவாமி சேர் போட்டு உட்கார்றாரு எங்க காஞ்சிக்கு பீடத்துல. சந்தோஷம். அடுத்து ஜெயலலிதா அம்மா போய் சேர் போட்டு உட்கார்றாங்க. அதே எல்முருகன் போன கீழே உட்கார வைக்கிறீங்க, அண்ணாமலை போன கீழே உட்கார வைக்கிறீங்க. ஏன் அப்படி? அவரு நாங்க சேர் உட்கார கீழே உட்கார வைக்கிறீங்க. நாங்க சேர் போன கீழே உட்கார வைக்கிறீங்க. காஞ்சி மடத்துல சொன்னாங்களா சூத்திர ஹிந்து பிராமணன்? ஒரு நிமிஷம். எந்த சூத்திரன் உள்ள போல பெரியவா மடத்துல உள்ள போவீங்க, சேர போட்டு உட்கார உட்கார வைக்கல. உங்களை யாரு சொன்னா? போட்டோ கொடுங்க எனக்கு. நீங்க போட்டோ கொடுங்க. எல்முருகன் கீழே உட்கார்ந்திருப்பாரு. அவர் சொன்னாரு. அவரோட அவருக்கு இருக்கிற மரியாதை கூட உங்களுக்கு இல்லங்க. பெரியவாளை மதிச்சு உட்கார்றாருங்க. ஓகேவா? நான் அவர் சொன்னாரு, அண்ணாமலை சொல்றாரு, அவர் மரியாதை பிராமணர் முன்னாடி முதலமைச்சரா இருந்தாலும் கீழே தான் உட்காரணும்ன்றாரு அண்ணாமலை. ஆமா, அவர் சொன்னது உண்மைதானே. இன்னும் ஒத்துக்க முடியும். என்ன தப்பு? ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து பிராமணர் முன்னாடி கீழே உட்கார்றதா? நாங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் முதலமைச்சர் பிராமணர் முன்னாடி கீழே உட்கார்றோம். நீங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் நீங்க என்ன பண்ணுவீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒத்துக்கிறீங்க. சாவடிப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அப்ப நான் ஒத்துக்கணுமா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் பண்ண மாட்டோம்னா அப்ப ஒத்துக்கிறீங்க. சரி, உங்களுக்கு தான மோடி கொண்டு வந்திருக்காரு அந்த 10% ஏதோ ஒதுக்கிட்டு. என்ன பாருங்க, 10% வந்துச்சா? பண்ணிருக்காரு. வந்துச்சா? அவரு வந்துருச்சா? 12 வருஷமா கொண்டு வந்தாருங்க. குடுக்க விட்டீங்களா? குடுக்க விட்டு போய் எங்க இருக்கீங்க? அதுக்கு ப்ரூஃப் காமிங்களா? ஏன்னா 12 வருஷமா உங்களுக்கு கவர்மெண்ட் நடந்துச்சு. சார், நீங்க வக்கீல் தானே, அதுக்கு ப்ரூஃப் மட்டும் காமிங்க. நாங்க சந்தோஷப்படுறோம் சார். உங்க மூலியமா பிராமண சமூகத்துக்கு 10 இட ஒதுக்கீடு ஒதுக்கிட்டாங்க, நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னு நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம்.
ரொம்ப சந்தோஷப்படுறோம். கவர்மெண்ட் இன்னைக்கு வர பாராட்டுறோம், ஸ்டாலின் பாராட்டுறோம், உதயநிதி சாரி பண்றோம். நீங்க அந்த ப்ரூஃப் கொடுக்கணும். ஒரு இன்ட்ரஸ்டிங் சார் இப்ப சொன்ன ஃப்ரீ இஷ்யூ சார் கண்டிப்பா கொடுத்து இல்ல 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 நானே போராடி டாபிக் மாத்தல போராடி வாங்கி தரேன். நீங்க வாங்கி தாங்க, வாங்கி தந்தீங்கன்னா அது சந்தோஷப்படுறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இல்ல, இது முடியும். ஓகே, அது வந்து அடுத்து அக்ரி பண்ணிடுங்க சார். 12 வருஷம் இந்த 10% இடஒதுக்கீட வாங்கி சார், நான் இப்பயே இந்த வீடியோ நானாவே சொல்றேன், சார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. 10% இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கிறாரு. இந்த யூத் தமிழ் மூலியமா நம்மளுக்கு கிடைக்க போகுது. நம்ம எல்லாரும் பண்றோம் வேற லெவல். அடுத்து இன்னொன்னு வாங்கி கொடுங்க சார் பாப்போம். 12 வருஷமா உங்க அவாக்கு தான் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. என்னது உங்க அவாளுக்கு தான் கவர்மெண்ட் நடந்துட்டு? அவாளுக்கு பிராமணத்துக்கு இந்த அவாளுக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணானே நான் சொல்லிட்டேன். ஐயா என்ன பண்ணீங்க நான் சொல்லட்டுமா? எனக்கு பேசுறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தான் நடந்துட்டு சார். இந்த அவாளுக்கு வரல பேசாதீங்க. சரி சொல்லுங்க. அவாளுக்கு வரல பேசுறீங்க. பிராமணத்துக்கு சார் அவாளுக்கு வரல பேசுறீங்க. சாரி சொல்லிடுங்க. சரி சாரி கேட்கல. சொல்ல கேளுங்க. பிராமணத்துக்காரங்க இருக்காங்கல்ல உங்க 3% உங்களுக்கு தான் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. யாருக்கு நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு தான் கிடையாது. ஏங்க பிஜேபி அரசு கவர்மெண்ட் உங்களுக்கு தான். ஏங்க எல்லாமே அப்படியே இங்க உட்கார்ந்தே பேசாதீங்க சார். எங்களுக்காக நடக்குது. இங்க உட்கார்ந்தே பேசாதீங்க சார். சிஎஸ்டி கவர்மெண்ட் இங்க உட்கார்ந்தே பேசாதீங்க சார். ப்ரூஃப் மட்டும் காமிங்க சார். ஹாப்பியா கையில ப்ரூஃப் வச்சு நீங்க பேசுங்க. 12 வருஷம் ஜாலியான்னு கேட்டேன். என்ன ஜாலியா? கவர்மெண்ட் 12 வருஷம் உங்களுக்கு தான் நடந்துருக்கு. என்ன நடந்துருக்கு? பிஜேபி அரசு கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுங்க சார். ப்ரூஃப் கொடுங்க சார். அப்படி ஜாலியானா பிராமணன் எதுல வந்து உயர்ந்துட்டான்? நீங்க 12 வருஷம் மோடி என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு? ஆர்எஸ்எஸ் பிஜேபி உங்க உங்களுக்கு சாதகம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு வக்கீல் பேச ஆரம்பிச்சு இல்ல உங்க சாதகம் இல்லையா? இப்ப என்னது மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பிஜேபி உங்களுக்கு சாதகமா இல்லையா? சாதகமா இருந்தாங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். என்ன அப்படி சொல்றீங்க? எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? எங்க லைவ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படி சொல்றீங்க? என்ன உங்களுக்கு தான் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. நான் கவர்மெண்ட் இப்போ உங்களுக்கு ஃபுல்லா துரோகமா? மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் எல்லாரும் துரோகமா சார்? எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்களேன். திமுகவா இருக்கட்டும், தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? என்னது தனி கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டியது? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. எத்தனை அகில பாரத மக்கள் கட்சி தொகுதிக்கு எத்தனை ராஷ்டிரிய சனாதன எங்கதான் சார் கட்சியில வந்தாலும் ஐயோ பிராமணன் வந்துட்டா ஒதுக்குறீங்களா சார்? அச்சு துறப்புறீங்களா சார்? அப்ப நாங்க எப்படி சார் நிக்கிறது? ராஜாஜி மாதிரி குலக்கல்வி கொண்டு வந்தா நாங்க என்னங்க பண்ண முடியும்? பட் அப்ப அதிகாரத்துக்கு இந்த மாதிரி குலக்கல்வி சூத்ராலா பணிக்கு போங்க, நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறோம்னு போனீங்கன்னா அப்ப எப்படி சார்? நாங்க யாரையும் ஒதுக்கல சார். நீங்களா ஒதுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் காரணம் ஆக மாட்டேன். இப்ப கூட சொல்றேன், நானா என் வாயால பிராமணன் ஒதுக்குறான்னு சொல்லல, நீங்களாவே எல்லாம் சொல்லிக்கிறீங்க. ஓகேவா? நான் சொல்லல. ஓகேங்களா சார்? அப்ப நீங்க வந்து பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் ஏத்துக்கிறீங்க. அவங்க கருத்து எல்லாரும் சமம். ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒற்றுமை. அவங்க கருத்து எனக்கு தெரியாது, அவர் என்ன ஒரு பேசினா தெரியாது, அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருக்கேன். ஆனா பெரிய தலைவர்னு சொல்லியிருக்கேன். இதான் என்னோட மகிழ்ச்சி. எனக்கு உண்மையில வந்து உங்க வாயில இருந்து பெரிய தலைவர் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் சொல்றது தப்பு இல்லை. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. ஆமா, நீங்க வந்து அதை ஒத்துக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அது. அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப 75 வயசு ஆயிருச்சு மோடிஜிக்கு, ஏன் இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? அவரை தூக்கி எறிய வேண்டியதானே? அவர் தூக்குறதுக்கு ராமர் கோயில் விட்டு ராமன் வந்து தூக்கணுமா என்ன? ஏங்க உங்களுக்கு தானே நடத்திட்டு இருக்காரு. இந்த ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் உங்களுக்கு தான் பண்றாரு, உங்களுக்கு தான் பண்றாரு. நீங்க எங்க சார் ப்ரூஃப் எடுத்தீங்க? ஒரு ப்ரூஃப் காமிங்க சார். எனக்கு தான் பிராமணனுக்கு தான் பார்க் பண்ணதான் பண்ணிட்டா அப்படி ஒரு ப்ரூஃப் காமிங்க சார். மோகன் பகவத் இருக்காருல்ல? யாரு? மோகன் பகவத். பிராமின்ஸ்ல பல வெரைட்டிஸ் இருக்குது. சரி, அது மாதிரி வந்து அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் தான். மோகன் பகவத் சிம்பவன் பிராமின் வாங்க மகாராஷ்டிரால. அது எனக்கு தெரியும். அவர் தான் ஆர்எஸ்எஸ் சீஃபா வர முடியும். சந்தோஷம். அவர் ஏன் இப்படி சொல்றாரு? 75 வயசு ஸ்டேஷனை வழி விடுங்கன்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு சார்? ஒரு நிமிஷம் சார், மோடி தானே பார்த்து சொல்றாரு. ஒரு நிமிஷம். பிராமணனுக்கு பிரதமராக போறீங்களா? எழுதி ஆச்சு. அப்ப பிராமணனே பிரதமராக போறீங்களா? ஆனா என்ன பயமா இருக்கு? ஆனா நான் உனக்கு பயமா? இன்னும் பிரதமரா ஆனா பயமா உங்களுக்கு? என்னங்க அது? பிராமணன் உட்கார்ந்தா 3% எப்படிங்க பிரதமராக முடியும்? சார் நான் உட்கார்ந்தா அப்ப 3% உட்கார முடியாதுன்னு சொல்றீங்க. உட்கார்ந்தா பயப்படுறீங்க. அப்ப நான் பயப்படுறீங்களா நீங்க? ஆமா பயமா இருக்குல்ல எங்களுக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க தான் பயப்படலையா? பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்க வேண்டியதானே. பிராமணன் உட்கார்ந்தா நான் அழிச்சிருவேன்டான்னு சொல்றீங்களா? பண்ணுங்க. சரி, இப்ப குருமூர்த்தி எனக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எதுக்கு பாடசாலை வந்து எதுக்கு கல்லூரி கட்டணும், பாடசாலை தேவாரம் பாடுவோம் அப்படின்றாரு. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா? பாடசாலை அங்க முட்டாள சைக்கோ பாடசாலை தேவாரம் பாடசாலை கட்டுவோன்றாரு. இந்த மாதிரி கல்லூரி எல்லாம் கட்டாதீங்க ஸ்கூல்லான்றாரு. நாங்க என்ன முட்டாள அதை போய் படிக்கிறதுக்கு? ஒரு நிமிஷம். தேவார பாடசாலை வந்து அவங்க தமிழ் முறைப்படி தான் நடக்குது. நீங்க உங்களை படிக்காதுன்னு சொல்லி வர குழந்தை எல்லாம் படிக்க சொல்லி படிச்சுட்டு போட்டுவேன். உங்களுக்கு அனைத்து சார் ஒத்துக்கிறீங்க இது மூலியமா? ஒரு நிமிஷம், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். அனைத்து பாடசாலைக்கு வந்து படிங்கன்றீங்களா? நீங்க அதான் படிச்சிட்டீங்க, படிச்சு முடிச்சாரு அர்ச்சகர் ஆகலாம். நீங்க தான் உத்தரவு கொடுத்தீங்களா இல்ல? நீங்க ஒரு நிமிஷம், உத்தரவு கொடுத்தது யாரு? நாங்க தான் உத்தரவு போட்டிருக்கோம். போட்டிருக்கீங்களா? நீங்க விட மாட்டீங்க. தடுத்து சமயபுரத்துல யாரு சார் இருக்கா? வாசல் வரைக்கும் விடுறீங்க. சமயபுரத்துல யாரு இருக்கா? அடப்பள்ளி வரைக்கும் விடுறீங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்ன தெரியுமா? எங்க சாஸ்திரப்படி நடக்குதோ அங்க உள்ள நான் தான் சொல்றேன், பிராமணனுக்கு கர்ப்ப கிரகத்தை அலோடு எங்களுக்காக மாத்துங்க. நான் எதுக்கு மாத்த மாட்டீங்க?
மாத்துங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றத பார்ப்பன வந்து பார்ப்பன ராமானுஜர் என்ன பண்ணாரு? ராமானுஜர் பண்றது அவரோட ராமானுஜர் நாங்க ஏத்துக்கலாம். ராமானுஜர் எதுக்குறீங்களா? நான் எதுக்கு நான் சொல்லவே இல்லை. அப்புறம் ராமானுஜர் தூக்கி ஓரமாங்கன்றீங்க. ராமானுஜர் அவர் பாட்டு அவர் கிட்டோம், அவரே உள்ள இருக்கிறீங்க. ராமானுஜர் தானே எல்லா ஓபிசி எஸ்சி எல்லாம் கூப்பிட்டு சூத்திரனை ஃபுல்லா கூப்பிட்டு போட்டு விட்டு நீ அச்சாச்சார மந்திரத்தை சொல்லி ஓம் நமோ நாராயணன் சொன்னாரு. புண்டலீகன் ஒருத்தர் இருக்கான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன நார்த்ல பாண்டுரங்கன் ஒரு சுவாமி இருக்காரு, புண்டலீகன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பிராமணன், சுத்த பிராமணன். சரி, எல்லாரும் அரவணைச்சு தான் இருக்காரு, அரவணைச்சு தான் இருக்காரு. நீங்க ராமானுஜரா இருக்க விரும்புறீங்களா இல்ல வேற ஆதிக்க பிராமணரா இருக்க விரும்புறீங்களா? நான் பிராமணனா இருக்க விரும்புறேன். அது எந்த பிராமணர், ராமானுஜரா இல்ல ஆதிக்க பிராமணரா? நான் பார்ப்பனனா இருக்க விரும்புறேன். ராமானுஜர் பிராமணனா இருக்க விரும்புறேன், அவ்வளவுதான். ராமானுஜர் ஏத்துக்கிறீங்களா எதுக்குறீங்களா? நான் பிராமணனா இருக்க விரும்புறேன். ராமானுஜர் மாதிரி பிராமணரா இல்ல ஆதிக்க? நான் பிராமணன் சார். அதனால ராமானுஜர் மட்டும் இப்படி எதுக்குறீங்களா? ராமானுஜர் டென்ஷன் ஆறீங்களே சார். பெரியாருன்றோம். ஓ ராமானுஜன் டென்ஷன் ஆறேன். ஆமா, பிராமணர் ராமானுஜர் இருக்க மாட்டேன்றீங்க சார். நாங்களாம் கொண்டாடுறோம் ராமானுஜர். சார் எனக்கு கொண்டாடி இருக்கு சார், எனக்கு குழந்தை இருக்கு. ராமானுஜர் மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாது சார். அப்படி கிடையாதுங்க, நான் உங்களை அப்படி இருக்க சொல்லலையே. பிள்ளை பத்தி நல்லா இருந்தானே சொல்றோம். அப்புறம் நல்லா படிங்க, வேலைக்கு வாங்க தானே சொல்றோம். ராமானுஜர் ஏன் எதுக்குறீங்க? ஓ இப்படி போட்டு இப்படி வாங்குனீங்கன்னா நான் பயந்துறேன். ரொம்ப தப்புங்க, ரொம்ப மன சங்கடமா. ஐயோ நீ சங்கடப்படுறீங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல சார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நீங்க பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் ஏத்துக்கிட்டீங்க. இந்த கருத்து பெரியார தலைவர் தான் ஒத்துன்றீங்கன்னு தவிர அவரை பத்தி பெரிய வெற்றிங்க எங்களுக்கு. நீங்க சொல்றது எவ்வளவு விஷயம் தெரியுமா? சந்தோஷம். இதை வச்சு நாங்க கிட்ட சமூகமே 7 கோடி மக்களுக்கு ரீல்ஸ் போடுவாங்க சார். பிராமண சமூகமே பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒதுக்கல. ரொம்ப சந்தோஷம் சார். திமுக இருக்கிற கலைஞரையும் அந்த ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் யாரும் ஒதுக்கல. நீங்க தான் எங்களை ஒதுக்குறோம். ஐயோ நாங்க உங்களை ஒதுக்கலைங்க. நீங்க தான் ஒதுக்குறீங்க. பிராமணையே அடிக்கிறீங்க. யார் பண்ணா? அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன், தூக்கி போட்டு மிதிக்கிறேன். பண்ணாத நான் ப்ரூஃப் காமிக்கிறேன், அடிச்சிருவீங்க. ரெக்கார்ட் நீங்க கொடுங்க, நான் கமிஷனர் வீடியோ காமிக்கிறேன் சார். நான் வழக்கறிஞரா வீடியோ காமிக்கிறேன் சார். அனுப்பிச்சுடுங்க எனக்கு, போடுங்க சார், பாத்துக்கலாம். அதாவது வந்து இப்ப என்னன்னா எனக்கு இறுதியா என்ன கேட்க விரும்புறேன்னா, அப்ப நம்ம தான் இவ்வளவு நல்லா சகோதரத்துவமா இருக்கிறோம், நல்லா பேசுறோம், நம்ம ஜாதி வேணான்றோம், அந்த மாதிரி மத ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாதுன்றோம், மூட நம்பிக்கை வேணான்றோம், எல்லாத்துலயுமே ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அப்புறம் எங்கதான் முரண்பாடு நமக்குள்ள இருக்குது? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இப்ப உங்கள்கிட்ட பேசுறப்ப தெளிவு கிடைக்குது. நான் பிராமண ஜாதியில பிறந்துட்டேன், நீங்க வேற ஜாதியில போறீங்க, அதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம அதை எப்படிதான் நம்ம அதை கலைந்து எறிவது? ஒரு நிமிஷம் சார், கலைந்து எரியலாம் முடியாது. நீங்க சொல்றீங்கல்ல பிராமணன் வந்து ஒரு ஒரு எப்படி டூர் போற மாதிரி வந்தா அவனுக்கு வந்து பிராமணத்துவமே வந்து ஊர் விட்டு ஊர் வந்தவன் தான் பிராமணன் சொல்லி ஒரு பெரிய விஷயம். யாரும் கிளைன்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க. பிராமணன் என் ஜாதி அப்படிங்கறதோட பிராமணன் என்னோட குலம், நான் என் குலத்தை பாத்துக்கிறேன், உங்க குலத்தை நீங்க பாத்துங்க, அடுத்தவங்க அவங்க குலத்தை அவங்க பாத்துக்கிட்டோம். ஆனா நீங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன், ஒரு எஸ்சி கூப்பிட்டாலும் நான் போவேன் பூஜைக்கு, எல்லாரும் கூப்பிட்டாலும் நான் போறதுக்கு நான் ரெடி, நான் போய் தான் இருக்கேன். அதுல நான் வந்து பாடுபாடு பார்க்கல. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? பிராமணன்னா அவ்வளவு கேவலம். இல்ல அப்படிலாம் கிடையாது. முட்டையில அடிக்கிறீங்க சார். என்ன மதிக்கிறோம் அதெல்லாம். முட்டையில அடிக்கிறீங்க சார். ஐயோ அப்படிலாம் கிடையாது. எவன் பண்ணான்னு சொல்லுங்க, நான் கேஸ் போறேன்னு சொல்லிட்டேன்ல. முடிஞ்ச சார் பண்ண கொடுங்க, பண்ண பாப்போன்றேன், நீங்க உங்க கட்சிக்காரங்க பிடிங்க, யாரா இருந்தாலுங்க பண்ணுங்க. எங்களுக்கு வந்து மனிதன் தான் எங்களுக்கு என்னன்னா எந்த மனிதனும் வந்து இழிவுபடுத்தப்படுது. அம்பேத்கர் மார்க்ஸ் முட்டையால் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பாப்பா போறாங்கிறீங்க, பாப்பத்தி போறேங்கிறீங்க, அந்த பாப்பத்தியை வெட்டுறாங்கிறீங்க. ஒரு நிமிஷம், பாப்பத்தியை வெட்டுறாங்கிறீங்க, பூனல் அறுத்து போடுறாங்கிறீங்களா? என் ஜாதியில பூனல் போடுறது வழக்கம், அதுதான் எங்களுக்கு ஒரு அடையாளம். நான் அதை ஆதரிக்கிறேன், நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா? இல்ல உங்களோட தனி மனித ஒரு நிமிஷம் சார், தனி மனிதன் சொல்லாதீங்க, உங்களோட மத விஷயம் நீங்க தலையிடக்கூடாதுல்ல, நீங்க தலையிடுறீங்க. முதல்ல நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க, அப்ப நான் கை கட்டி நிக்கணுமா? நாங்க அம்பேத்கரை பெரியாரை மார்க்சிய கருத்தியல் இருந்தா அவரை மட்டும் வச்சுக்காதீங்க. எங்க வீட்டு பொம்பளைங்க கோயிலுக்கு போனா நாங்க தடுக்க மாட்டோங்க, தடுக்க மாட்டோங்க. நீங்க தடுக்கலையே, நான் தடுத்தேன்னு சொல்லவே. நாங்க மத மறுப்பாளர்கள் பண்றாங்க, தடுக்க மாட்டோங்க. நீங்க கேக்குறீங்களா கேள்வி? கோயிலுக்குள்ள என்ன அலோ பண்ணலையா? நான் கூட்டு போறேன், நீங்க வரமாட்டேன்னு நான் வர தயாரிட்டேன். நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் வரமா, நான் உங்களை தடுக்க முடியாது. ஆனா கர்ப்ப கிரகத்தை கூப்பிட்டீங்கன்னா நீங்களும் போக முடியாது, நானும் போக முடியாது. இதான் வாதம். அதே நீங்க போக முடியாது, நானே போக முடியாது. அதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு சார், அந்த சாஸ்திர மீறலாம் போக முடியாது. சரிங்களா? உங்க கட்சியில நான் சொல்றேன், உங்க கட்சி ஆபீஸ்க்குலாம் உங்களை பார்க்க முடியும், முதலமைச்சர் நான் டைரக்டா பார்க்க முடியுமா? இல்ல கண்டிப்பா. அப்பாயின்மெண்ட் இல்லாம. ஆமா அப்பாயின்மெண்ட் ஒரு எம்எல்ஏ சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு எம்எல்ஏ அப்பாயின்மெண்ட் எல்லாம் பாத்திர முடியுமா? கவுன்சிலர், வார்டு மெம்பர் நான் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பாத்திர முடியுமா? வார்டு மெம்பர் யாரு கேக்குறேன்? முதலமைச்சர் வேண்டாம், வேற கோயில் வேற.
அது வேற கோயிலுக்குள்ள நீங்க வருவீங்க. இன்னைக்கு நீ மீட் பண்ண வச்சிருங்க. தனியா நான் போகணும் சார். ஜாதி மக்கள் கூட்டு போகணும் சார். முடியுமா? புரோட்டோகால் இருக்குல்லங்க. உங்களுக்கு புரோட்டோகால் இருக்கு. எங்களுக்கு சாஸ்திரம் இருக்குல்ல. கவர்மெண்ட் புரோட்டோகால். நானும் சனாதன புரோட்டோகாலுங்க. என்ன சனாதன? அது வந்து மனு தர்ம புரோட்டோகால். அதான் எங்களுக்கு தனியா, உங்களுக்கு ஒரு தனியா. நீங்க நீங்க நம்மால நம்ம முரண்பட வேண்டாம். நீங்களும் நம்பால நான் சொல்ல முடியுமா? சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. நான் சொல்றேன். நீங்களும் நம்பால தான் நான் ஒத்துக்கிறேன். நம்மள மனிதர்கள். நீங்களும் நானும் பேசி பேசல. நீங்க சொன்ன வாக்கு என்ன? நீங்க கர்ப்பகிரக கோயில் கூட்டு போனீங்க. கோயில் கூட்டு போக நான் ரெடி. இன்னொன்னு பண்ணுங்க. வார்டு மெம்பர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து நான் நினைச்சா பாத்துறணும். முடியுமா? அது முடியாது. பார்க்க முடியாது சார். அந்த புரோட்டோகால் உள்ள அலோவ் பண்ண முடியாது சார். அந்த புரோட்டோகால் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த புரோட்டோகால் நாங்க எதுப்போங்க. என்னது ஜாதி இந்த சூத்திரம் என்ன சொன்னீங்க? எங்க புரோட்டோகால் இந்த புரோட்டோகால் கவர்மெண்ட் புரோட்டோகால். அத நான் ஃபாலோ பண்ணனும். அத ஃபாலோ பண்ணனும் நீங்க. அப்ப அந்த புரோட்டோகால் வந்து நாங்க அதை விட மாட்டோம். விட மாட்டீங்க. மனித சாதி. உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். அப்படி கிடையாது. நாங்க பிராமணர்களா உள்ள சாஸ்திரம் இருக்கு. உள்ள நுழைய கூடாது. எங்களுக்கே அலோவ் கிடையாது நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க முதலமைச்சர் பாக்குறதுக்கும் ஒரு கவுன்சிலர் பாக்குறதுக்கும் அலோவ் பண்ண முடியாது. ஒரே ஒரு முரண்பாடு. ஒரு நிமிஷம். நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க வந்து நம்ம முதலமைச்சர் ஒற்றுமையா இருக்கணும் சார். ஒரு முதலமைச்சர் விட்டுருங்க. அவர் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ, இவ்வளவு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறீங்கல்ல, தனியா முதலமைச்சர் தானே, தனியா அவர் வாக்கிங் போறாரு, ஒரு ஆள் இல்லாம ஒரு கம்பீரமா சொல்லுங்க சார். அது கஷ்டம். அது என்ன சார்? அப்ப அது கஷ்டம்னா நான் உங்களுக்கு கோயிலுக்குள்ள ஓடுறது கர்ப்ப கிரகத்துல அலோ பண்ண முடியாது. கஷ்டம். 1940 நீங்க சொல்லக்கூடாது. 1948 காந்திக்கே பாதுகாப்பு கிடையாது. அப்ப 2025 நாங்க எங்க சீமை பாதுகாப்போமா? இல்ல இல்ல சார், நான் பிறக்கவே இல்ல சார். காந்திக்கே பாதுகாப்பு கிடையாது. எனக்கு இருக்கிற காந்தி யாரு? சீஎம் வந்து கலைஞர். பழைய கதையில வேண்டாம். பழைய கதையில அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் பாத்துருக்கோம். பழைய கதையில இந்த முதலமைச்சர் நான் இனிமேல் வருங்காலத்தை பார்ப்போம். நானும் வருங்காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் பழைய கதையை நீங்க நானும் என்ன சொல்றேன்னா பழைய கதைன்னா முன்னோர்கள் பண்ண தப்ப கீட்டு முன்னோர்கள் பண்ண தப்ப இப்ப இடத்துல வந்து பிராமணர்கள் அழிக்காதீங்க. பழைய கதை பேசணும். அதுதான் சார் பழைய கதைய நீங்க இருக்காதீங்க. எங்க முன்னோர்கள் பண்ண தப்ப நாங்க இப்ப பண்ணல. எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். ஆனா நான் தீட்டு நான் சொல்லல. எங்க தலைவர் ராமநாதன் ஜி, அந்த பாபு பரமேஸ்வரன் ஜி, பறையர்களா இருக்கட்டும், சூதரரா இருக்கட்டும், செட்டியாரா இருக்கும் போது எல்லாரும் கை கொத்தா இருக்கும். ஓகேவா? அதுல நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம். சந்தோஷம். ஆனா ஒத்துமை இல்ல, அது இல்ல நீங்க சொல்லாதீங்க. நான் பாராட்டுறேன் சார். சந்தோஷம் சார். ஒரு பெரியாரிஸ்ட், அம்பேத்கர், மார்க்சிஸ்ட் நான் பாராட்டுறேன். சந்தோஷம். இந்த விஷயத்தை பெருமைப்படுறேன். நீங்க பாராட்டுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் பாராட்டணும். அதுக்கு அடுத்து வந்து குடமுழுக்கு பெத்தன கோயில் நடத்தி இருக்கிறோம். பாராட்ட மனசே வர மாட்டேங்குது. நான் ஏன் பாராட்ட மனசு இல்லன்னு சொல்றேன். திமுக அரசு தான் பாராட்டுங்க, முதலமைச்சர் பாராட்டுங்க. இந்த வீடியோல சொல்லுங்க. இன்னைக்கே சொல்றேன் சார். இன்னைக்கு வீடியோ அனுப்பிச்சு கலைஞர் அவர்கள் திருச்செந்தூர்லயும் மற்றும் திருப்பரங்குன்றத்திலையும் அந்த கிட்டத்தட்ட ஆஞ்சநேய கோயில் ஏகப்பட்ட கும்பாஷம் பண்ணதுக்கு பிராமணர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய போஸ்ட் இருக்கிறவங்க எவ்வளவு தப்புகள் பண்ணாங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க. சில விஷயங்கள் பிராமணர்களுக்கு கேவலப்படுத்தாதீங்க. தமிழ் முறைப்படி நடக்கணும்னா தமிழ் முறைப்படி அந்த கோயில் நடக்கட்டும். ஆகம விதிப்படி நடக்கட்டும்னா ஆகம விதி நடக்கட்டும். ஆகம விதிக்கு அலோவ் பண்ணுங்க. நம்பூதிரி பண்ணணும்னா நம்பூதிரி அலோவ் பண்ணுங்க. எந்தெந்த சாஸ்திரத்துக்கு எந்தெந்த நீங்க சொன்ன எல்லாரும் அர்ச்சகர்கள் இருக்காங்களோ தமிழ் முறைய, சமயபுரத்துக்கு, அம்பாள், என்னென்ன கோயிலுக்கு தமிழ் முறைப்படி பண்ணணுமோ பண்ணிட்டோம். அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அவர் சார் ரூமா அவர் சொல்லிட்டாரு. முதலமைச்சருக்கு பெரிய கோரிக்கை வைக்கிறேன். 10% இடஒதுக்கீடு எங்க பிராமணர்களுக்கு நான் வாங்கி தரேன்னு அவர் அக்ரி பண்றாரு. முதலமைச்சருக்கு தெரிவிங்க. அவர் எங்களுக்கு பண்ணா வாழ்க்கையில அவரை மறக்க மாட்டோம். அடுத்த வருஷம் 2026 எங்களால என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும் பிராமணர் ரூமா பண்றதுக்கு நாங்க ரெடி. அவர் எங்களுக்கு 10% இட ஒதுக்கீடு கொடுக்கட்டும். எல்லா சலுகையும் எங்களுக்கு கொடுக்கட்டும். நாங்க எந்த சலுகை கேட்கல சார். நாங்களாம் கேட்கல சார். ஒரு பிராமணர்களுக்கு பண்ணட்டும் சார். ஒரு பிராமணன் மனிதன் தான். நாங்களும் உழைக்க தான் செய்யறோம். எங்களுக்கு பண்ணட்டும். நான் அவர் பண்ணலன்னு நான் சொல்லல. அவர் பண்ணட்டும். நிறைய நல்லதான் பண்றீங்க, கும்பாஜம் பண்றீங்க, நான் அக்ரி பண்றேன். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் திருச்செந்தூர்ல சப்போர்ட் பண்ணி 300 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். 300 கோடி ரூபாய் கவர்மெண்ட் பண்ணிருக்கு. திருப்பரங்குன்றத்துல பண்ணிருக்கு. அந்த வல்லக்கோட்டையில பண்ணிருக்கு. நிறைய கோவில் கும்பாஷம் ஆயிருக்கு. அவர் வந்த காலத்துல சந்தோஷம் தான், ஹாப்பி. ஆனா பிராமணருக்கு எதிர்க்காதீங்க. நாங்க எதிர்க்க ஆள் இல்ல. அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சி ஸ்ரீராம் சார். உங்ககிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஜாதி, மதம், மூட நம்பிக்கை, பிற்போக்கு சிந்தனைகள், மனிதருக்குள்ள 1000 ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா கூட நீங்க ஒரு பிராமண சமூகத்திலிருந்து இந்த அளவுக்கு ஒரு
முற்போக்கா ஒரு பகுத்தறிவோட ஒரு வந்து சகோதரத்துவத்தையும் அன்பும் நம்ம வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நான் வந்து ஜாதிலாம் பாக்குறது இல்ல, நான் வந்து மத வெறியெல்லாம் எனக்கு கிடையாது, எல்லாருமே சமமா சமூகத்துல எல்லாருமே ஒன்றா பயணமான்ற கருத்தியல் அடிப்படையில் நீங்க பேசியிருக்கீங்க. என் ஜாதியை நான் வந்து இல்ல அது ஓகே, உங்க பர்சனல், அதுக்கு நான் தலையிட விரும்பல. பட் உங்க கருத்து வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எங்களுடைய பெரியாரி அம்பேத்கரிய மார்க்சிய கருத்தியலுக்கு ஒரு பலம் சேர்க்கும் விதமா நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வச்சிருக்கீங்க. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க திமுக அரசு மேலே நல்ல ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கீங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள். எனக்கு சந்தோஷம். நன்றி. நன்றி.